அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கோழிக்கறி வாங்கி நம்ம ஊர் ஸ்டைலில் தேங்காய் பால்லாம் சேர்த்து கோழிக்கறி குருமா வந்து வச்சாச்சு. அதுக்கு வந்து நெய்ச்சோறு இல்லை தேங்காய் சோறு வந்து சூப்பராக இருக்கும். நெய் வந்து நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன், அதனால தேங்காய் சோறு வந்து ஆக்கியாச்சு. மாஸ்டருக்கு வந்து தேங்காய் சோறு ரொம்பவே பிடிக்கும். தேங்காய் சோறில் நிறைய வெள்ளைப்பூடு தட்டி போட்டு நம்ம வைக்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கருவாயிலையும் சேர்க்கணும், ஆனால் கருவாயில் வந்து நம்ம ஊரில் கிடைக்கும், இங்கே காஷ்மீரில் கிடைக்காதுல. ஸோ அதனால வெள்ளைப்பூண்டு மட்டுமே சேர்த்து தேங்காய் சோறும் ஆக்கி வச்சாச்சு. சரி, கத்திரிக்காய் தோட்டத்துக்கு இன்றைக்கே வந்திருக்கேன் அப்படின்னா வெறும் தேங்காய் சோறு அதுக்கு குருமா மட்டும் பத்தாதில்ல. இந்த பாய் வீட்டு ஸ்டைலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்வோம்ல, அது வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சிட்ருக்கேன். இவ்வளோ கத்திரிக்காயிலையா செய்வீங்க அப்படின்னா கிடையாதுங்க. இதை வந்து நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா முத்தி போயிடும். அதனால தான் இந்த ஸ்டேஜ்லேயே பறித்து பாதி வந்து இப்போ நான் வீட்டுக்கு வந்து யூசேஜுக்கு வச்சுக்கிடுவேன். மிச்சம் பாதியை என்ன செய்யலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே வந்து இன்றைக்கி ரொம்ப டவுட் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. காஷ்மீரில் இப்போ வெயிலும் வந்து இல்லை, மழை தான் வந்து பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யையில் கத்திரிக்காவை நம்ம எங்கே கொண்டு போய் காய வைக்கிறது? ஸோ அப்படிங்கிறதுனால எனக்கே பெரிய டவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், கத்திரிக்காயில் நம்ம என்ன மாதிரி ரெசிபியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. லாஸ்ட்டாக வந்து நிறைய அக்கா மாதிரி சொல்லியிருந்தாங்க, தொக்கு மாதிரி வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்படிப்பட்ட கத்திரிக்காவை நம்ம வளர்த்து இதை வீணாக்க மனசு வருமா சொல்லுங்கள்? ஸோ அதனால தான் எனக்கே ரொம்ப டவுட் ஆயிடுச்சுங்க. காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ கத்திரிக்காய் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ஒவ்வொரு கத்திரிக்காயும் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த கத்திரிக்காயை நம்ம குழம்பா செய்யும் போதோ பொரியல் செய்யும் போதோ நல்லா கிளாஸியாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெய் கத்திரிக்காயெல்லாம் செய்வோம்ல, நெய் கத்திரிக்காய் வந்து இந்த தேங்காய் சோறுக்கெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நெய் கத்திரிக்காயோட ருசியில் தான் இருக்கும், நெய் வந்து சேர்க்காம. இன்னைக்கு எனக்கு வந்து என்ன டவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் வந்து சாம்பார் இல்லை தக்காளி கத்திரிக்காய் கடையல், தோசைக்கு நம்ம செய்வோம்ல, இதுதான் வந்து நானும் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இன்னைக்கு எனக்கே வந்து என்ன செய்கிறது அப்படின்னு குழப்பமாக இருக்குது. அதான் உட்காந்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நாங்கள் இப்போ இவ்வளோ விளைவிக்கிறோம்ல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மரியம் காஷ்மீரில் வந்து ஷாப்புக்கு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு. ஷாப்புக்கெலாம் நம்ம விற்பனைலாம் பண்ணுறது இல்லைங்க, வீட்டு தேவை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். வந்து ஊரில் பார்த்துட்டு ஊர்லேயுமே கேட்டிருந்தாங்க பார்சல் வந்து போட்டு விடலாம்ல அப்படின்னு. பார்சல் போட்டு விட்டால் நார்மலாக பார்சல் போய் சேர்றதுக்கே 6 நாள் ஆயிடுது. எப்படி இருக்கும் சொல்லுங்க, கத்திரிக்காய் வீணாக போயிடும். ஸோ அதனால் நம்ம அதை பண்ண முடியாது. எனக்கு வெயிலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், காஷ்மீரில் இப்போ வெயிலே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மகடமாக தான் கிடக்கு. ஸோ இப்போ வெயில் வந்துச்சு அப்படின்னா முன்னாடிலாம் கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி காய வச்சு லேசாக உப்பு போட்டு காய வச்சுட்டு அந்த காஞ்ச கத்திரிக்காயை பாக்ஸில் வந்து அடைச்சி வச்சுருவோம். அதை வந்து வின்டர் டைமில் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் நானும் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, வெயிலை காணோம். அதுதான் ஒன்று இதாக இருக்குது. நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அவனில் வச்சு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லையா ட்ரையர் இருக்கும் காய்கறிகளை வந்து ட்ரை பண்ணுறதுக்குன்னு, அந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. என்கிட்ட ரெண்டுமே வந்து கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறது பார்க்கலாம். நான் விளைவிக்கிறேன்ல இங்கே காய்கறிகள் வந்து நிறைய இருக்கும்போது மாஸ்டரோட ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்டுருவேன். அங்கே குழந்தைங்க வந்து சத்துணவு சாப்பிடுவாங்கல்ல, அங்கே அந்த மிட் டே மீல்னு சொல்லுவாங்க, அதில் சமைக்கையில் இதே வந்து போட்டு சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி தான் கொடுத்து விட்டுட்ருக்கேன். நான் இப்போ அப்படி தான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோத்தையும் வச்சு நம்ம வேஸ்ட்டு பண்ண முடியாது. அதில் கஷ்டப்பட்டு வந்து விளைவிச்சு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா பலனாக போயிடும். சாப்பிடாம வீணாக்குறது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால இப்போ மாஸ்டருக்கு வந்து கால் பண்ணணும், அதுதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் நினைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, மரியம் இந்த கத்திரிக்காய்க்கு என்னதான் உரம் வந்து கொடுக்குறீங்க, இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குதே அப்படின்னு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் எந்த உரமுமே சேர்க்கலைங்க, சேர்க்காம தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்க. செல்லக்குட்டீஸ் பார்க்கவே அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. சரி, நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க மரியம் காஷ்மீரில் வந்து புளி ஊற்றிலாம் ஆணம் வந்து காய்ச்சுவாங்களா, அதாவது குழம்பு வந்து செய்வாங்களா அப்படின்னு. புளி ஊற்றிலாம் இங்கே ஆணம் யாருமே காய்ச்சவே மாட்டாங்க. புளி வந்து ஒரு சிலவங்க இப்போ பொறுத்த வரைக்கும் சிட்டியில், அதாவது ஸ்ரீநகர் அங்கே இருக்க நபர்கள் வேணும்னா அந்த புளி வந்து ஒரு சில ஆணம் ரெசிபி செய்யல வந்து சேர்த்துப்பாங்க. என்னென்ன ரெசிபி அப்படின்னா தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் செய்யல ஒரு சில பேர் மட்டும், ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதுவுமே. இதுவே வில்லேஜ் அப்படின்னா சுத்தமாக புளி அப்படிங்கிறது என்னென்னு அவங்களுக்கு
தெரியாது. ஸோ அதனால சேர்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து புளி தேவைப்படும். நான் வந்து ரசம் வந்து வைப்பேன்ல, ரசம் தக்காளி லேசாக அந்த புளி ஊற்றி வைப்பேன். சாம்பாருக்கு வந்து மெயினாக புளி வந்து தேவைப்படும். இந்த மாதிரி தேவைப்படையில் ஊரில் இருந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, மரியம் காஷ்மீரில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது. காலையில் எந்திரிக்கவும் இங்கே உள்ளவங்க லிப்டன் டீ அப்படின்னு குடிப்பாங்க. இந்த பிங்க் டீ இருக்குல்ல, அது வந்து குடிப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து கஹ்வா வந்து குடிப்பாங்க. கஹ்வா குடிச்சிட்டு இந்த பிரெட் மாதிரி இருக்கும்ல, காஷ்மீரில் வெரைட்டியான பிரெட் வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக வந்து பார்க்கலாம். அந்த பிரெட்டு மட்டும் தாங்க சாப்பிடுவாங்க. எல்லாமே மைதாவில் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அந்த பிரெட்டே இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணியாச்சு மைதா அப்படிங்கிறதுனால. ஸோ காலையில் வந்து பிரெட்டு, அப்புறம் இந்த கஹ்வான்னு சொன்னேன்ல, அப்புறம் இந்த பிங்க் டீ, அப்படி இல்லைன்னா முட்டை, இது மட்டும் தான் வந்து சாப்பிடுவாங்க. மதியம் வந்து சோறுங்க. இங்கே காஷ்மீரில் விளைவிக்கக்கூடிய அரிசி வந்து சாப்பிடுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும். அந்த அரிசி தான் சாப்பிடுவாங்க. அந்த அரிசி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மஸ்டர்ட் ஆயிலுங்க. மஸ்டர்ட் ஆயிலில் தான் இவங்க எல்லா ரெசிபியுமே செய்வாங்க. காஷ்மீரி பீப்புள் வந்து நம்மள மாதிரி இப்போ கத்திரிக்காய் நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே போட்டு தானே ஆணம் வந்து காய்ச்சுவோம். காய்கறிகளே அப்படியே தான் போட்டு ஆணம் காய்ச்சணும். அதுதான் வந்து நல்லது. ஆனால் இங்கே உள்ளவங்க வந்து பொரிச்சு எதை எடுத்தாலும் ஃப்ரை பண்ணி தான் ரெசிபி வந்து செய்வாங்க. ஈவன் சிக்கனை கூட ஃப்ரை பண்ணிட்டு தான் சமைக்கணும். நம்ம வீட்டில் காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஃப்ரை பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு. கத்திரிக்காய்னு வரும்போது மட்டும் நானும் ஃப்ரை பண்ணுவேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு ஆலு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுவேன். மற்ற வெஜிடபிள்லாம் அப்படியே போட்டு தான் நான் ஆக்கி சாப்பிட்றேன். இதுவே வந்து சிக்கன் இங்கே வந்ததுக்கப்புறம் சிக்கனே வந்து நானுமே ஃப்ரை பண்ணி தான் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே சிக்கனை வந்து அப்படியே போட்டு சமைக்கையில் இங்கே உள்ளவங்க வந்து நினைப்பாங்க பச்சையாக வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா இவங்களுக்கு, மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால ஃப்ரை பண்ணிட்டு தான் சமைப்பாங்க. நான் கழுகையில் உப்பு, மஞ்சத்தூள், அப்படி இல்லைன்னா இந்த லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கழுகிடுவேன். எனக்கு அப்படி கழுகுனாத்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும், மாஸ்டருக்கும் திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால இப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நிறைய பேர் கேட்டீங்க சப்பாத்தி வந்து இந்த சப்பாத்தியை சொல்லி ஆகணும். நம்ம ஊர்லேயே வந்து நினைப்பாங்க நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாகவே வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு. அது அப்படி கிடையாது. நம்ம இந்தியாவோட மிடில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்களில் தான் சப்பாத்தி வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், இந்த மாதிரியான ஸ்டேட்டில் வந்து அவங்க சப்பாத்தி வந்து சாப்பிடுவாங்க. 3 வேளையும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து காஷ்மீர் அப்படின்னா காஷ்மீரில் அப்படி கிடையாது. அது லஞ்சு அப்புறம் டின்னருக்கு அதாவது மதிய சாப்பாடும் இரவு சாப்பாட்டுக்கும் சோறு இல்லைன்னா இங்கே யாருக்குமே இறங்காது. சோறு மட்டும்தான் வந்து சாப்பிடுவாங்க, சப்பாத்தி கிடையாது. ஒரு சில வீட்டில் வந்து சப்பாத்தி வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்களில் நம்ம ஏதாவது பண்ணுறோம்ல, சிக்கன் வச்சா சப்பாத்தி வந்து சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு இதுவும் இருக்குது, பானிபூரி வந்து காஷ்மீரில் எங்கேயுமே வந்து கிடையாது. வெளி மாநிலங்களில் இருந்து வர்றாங்கல்ல, அவங்க தான் வந்து பானிபூரி இங்கே விற்பனை பண்ணுறதுக்காக கொண்டு வந்து விற்பாங்க. அதுதான். ஏன்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நார்த் இந்தியாவிலையுமே செப்பரேட் ஸ்டேட் வந்து இருக்குது. ஸோ ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவங்களோட லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாறுபடும். இப்போ நம்மளோட சவுத் இந்தியாவிலே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம சவுத் இந்தியன்ஸில் இப்போ தமிழ்நாடு நம்ம ஃபுட்டு வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம இட்லி, தோசை இது பண்ணுறோம்ல. இப்போ மலையாளிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து புட்டு, ஆப்பம் இதெல்லாம் வந்து செய்வாங்க. அதே மாதிரி மலையாளிஸ் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து சமைப்பாங்க. நானுமே இன்னும் கேரளா போனதில்லை. கண்டிப்பாக வந்து கேரளா இந்த வருஷம் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு ட்ரீம் வச்சுருக்கோம். கேரளா நிறைய ட்ரீம் இருக்குது, நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் விரைவில் வந்து பார்ப்பீங்க வின்டர் டைமில். ஆனால் மெயினாக வந்து இந்த கொஸ்டினை பற்றி சொல்லி ஆகணுங்க. எக்கச்சக்கமான நண்பர்கள் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, மரியம் ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரி, அதாவது ஒரே ஸ்டேட் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஆனால் ஜம்முவில் உள்ளவங்க அண்ட் காஷ்மீரில் உள்ளவங்க வந்து ஒரே மொழி வந்து பேசுவாங்களா, இல்லை அவங்களோட மொழி வந்து மாறுபடுமா அப்படின்னு. இதை நான் கண்டிப்பாக எனக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ ஜம்முவில் இருக்கக்கூடியவங்க வந்து டோக்ரி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. டோக்ரி வந்து அவங்களோட கல்ச்சர் லாங்குவேஜ். இப்போ காஷ்மீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உள்ளவங்க ஃபுல்லாக காஷ்மீரி பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட லாங்குவேஜ் வந்து காஷ்மீரி லாங்குவேஜ் அண்ட் உருது வந்து பேசுவாங்க. உருது தாங்க ஃபுல்லாகவே வந்து உருது தான். ஜம்முலே வந்து உருது பேசுவாங்க. அவங்களோட லாங்குவேஜ் வந்து டோக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்ரி, உருது. அப்புறம் இங்கே காஷ்மீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீரி அண்டு உருது பேசுவாங்க. இது 2 தான். அண்டு ஹிந்தி அப்புறம் உருது இது வந்து 2மே வந்து பேச்சுவார்த்தையில் வந்து சேமாக தான் இருக்குமா. உருது அப்புறம் ஹிந்தி எழுதியில் தான் ஹிந்தியும் வந்து வேறு மாதிரி எழுதுவாங்களா, உருது வந்து அரபிக் மாதிரி எழுதுவோம். உருது வந்து அரபிக் மாதிரி வந்து எழுதுவோம். இப்போ அரபியில் எடுத்துக்கிட்டோம்னா சேர் சபரு பேஷ் இந்த மாதிரி வந்து இருக்கும்ல. இதுவே உருதுல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு உருது வந்து படிக்க தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு அதை பற்றி தெரியல சரியா. வந்து உருது வந்து படிக்க தெரியாது, பேச தெரியாது. இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ தான் கொஞ்சம் வெயில் வருது. ஸோ இதுதாங்க. அதே மாதிரி ஜம்முல வந்து அவங்களோட உணவு பழக்கம், அவங்களோட வெட்டிங் ஸ்டைலு எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுபடும். இவங்களோட வெட்டிங் ஸ்டைலு எல்லாமே மாறுபடும். அதை வந்து நான் ஒரு தனியாக உங்களுக்கு இதை பார்த்து நான் தனியான ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஜம்முல வந்து பர்டிகுலராக இப்போ
நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு ஜம்முவை கடந்து தான் காஷ்மீருக்கு வந்து வரணும். அப்படி வர்ற பட்சத்தில் ஜம்முவை தாண்டி தான் காஷ்மீருக்கு வந்து வரணும். ரெண்டுக்கும் நடுவில் டனல் வந்து இருக்கும். டனலை வந்து பிரிச்சிடும், இது வந்து ஜம்மு, இது வந்து காஷ்மீர் அப்படின்னு. ஸோ மாறுபடும். இப்போ காஷ்மீரில் இருந்து ஜம்முக்கு போகிறதுக்கே வந்து கரெக்டாக வந்து 3.5 மணி நேரம் ஆகுங்க. எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பர்டிகுலரான டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குது. காஷ்மீரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து தனித்தனியான டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி ஜம்முவில் வந்து வெப்பநிலை, இது கண்டிப்பாக சொல்லணும், ஜம்முவில் வந்து வெப்பநிலை வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ காஷ்மீரில் வந்து நான் இன்னைக்கு நிலவரத்தை பேசுகிறேன்னா, இப்போ இன்னைக்கு காஷ்மீரில் ஒரு 20 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறோம்ல, இதுவே வந்து ஜம்முவில் வந்து 35 டிகிரியாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். காஷ்மீரில் வந்து 20 டிகிரியாக இருக்கையில் ஜம்முவில் வந்து ஒரு 35 டிகிரியாக இருக்கும். இப்போ காஷ்மீரில் வந்து அதிகப்படியான ஸ்னோ வந்து வருதுல, வின்டர் வருதுல, வின்டர் வரையில் இங்கே காஷ்மீரில் வசிக்கக்கூடியவங்க ஜம்முவில் போய் ஒரு ரெண்டலாக ஒரு வீடு எடுத்தோ இல்லை ஒரு ஹோட்டல் எடுத்தோ, ஏன்னா அதிகபட்சமான அந்த குளிரை வந்து அவங்களால தாங்க முடியாது. ஸோ அதனால அங்கே போய் ஜம்முவில் வந்து ஒரு 3 மாதம் வந்து ஸ்டே பண்ணிட்டு திரும்ப வந்து அவங்களோட சொந்த ஒரு இருப்பிடமான காஷ்மீருக்கு வந்து வருவாங்க. இப்போ வின்டர் டைம் அப்படின்னா -5க்கு போயிடும் டெம்பரேச்சர், -4 இந்த மாதிரி இருக்கையில் அந்த குளிரையெல்லாம் உரைப்பனியாக இருக்கும். அந்த பனியெல்லாம் நம்மளால தாங்கவே முடியாது. ஸோ அதனால அங்கே போய் வசிச்சுட்டு இங்கே வருவாங்க. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாசமும் அதிகப்படியான குளிர்காலமாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஜம்முவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து வின்டர் டைம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து டெம்பரேச்சர் எல்லாமே வந்து மாறுபடும். அதாவது நான் சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, காஷ்மீரில் வந்து பனி இருக்கையில் ஜம்முவில் வந்து பனி இருக்காது. காஷ்மீர் வந்து குளிராக இருக்கும், ஜம்மு வந்து ஹாட்டாக இருக்கும், சன்னியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள மாறுபாடு. இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பெரிய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், சொல்கிறதுக்கு எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான். சரி, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா வந்து கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க, இந்த கத்திரிக்காய் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு. ஓகேங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you so much and take care.